ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக ரொம்பவே க்யூரியஸாக இருக்கேன். ஏன்னா நேற்று ராத்திரி நான் தயிர் வச்சேன். அந்த தயிர் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வந்திருந்தா டிப்ஸை உங்க கூடயும் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த தயிர் பாத்திரம். திறந்து பார்த்துருவோமா? ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி திக்காக தயிர் வர வைக்கிறதுக்கு டிப்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டிப்ஸ் ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பால் காய்ச்சிட்டு அந்த பால் ஆறுனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் தயிர் இது பண்ணணும்னுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த பாலை காய்ச்சிரும் பார்த்தீங்களா, அந்த பால் ஆறக்கூடாது. கொஞ்சம் வெதன்னு லைட்டாக வார்மாக இருக்கணும். ஏன்னா இது குளிர்காலம்ல. அந்த வார்மாக இருக்கிற பாலில் தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிரை ஊற்றணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த தயிர் இந்த கடையில் வர கவின்ஸு, மதர்ஸ் டைரி அந்த மாதிரி கப் தயிர் ஒரு ஸ்பூன் இது பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கப் தயிர் திக்காக இருக்கும். அதில் தயிர் நல்லா செய்ய முடியாது. நீங்கள் இந்த பேக்கரியில் லூஸ் தயிர் வரும் பார்த்தீங்களா, இந்த திரிஞ்சு போயிருக்கும், அந்த தயிரை வாங்குங்க. அதை ராத்திரி ஒரு ஸ்பூன் இது பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில் தயிர் கண்டிப்பாக தோஞ்சிருக்கும். அப்புறம் தயிர் இன்னும் நல்லா வரணும்னா நீங்கள் வாங்குகிற பால் முக்கியம். அந்த பால் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்குங்க. ஆவின்ஸில் ஆரஞ்சு கலர் நினைக்கிறேன் ஃபுல் க்ரீம் மில்க். இந்த மாதிரி ஒரு பிராண்ட்லேயும் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும். அந்த ஃபுல் க்ரீம் மில்கில் தண்ணி கொட்டாமல் பால் காய்ச்சணும். காய்ச்சிட்டு அந்த பால் பாத்திரத்திலேயே தயிருக்கு நீங்கள் அந்த பால் வார்மாக ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்க இருக்கக்கூடாது. பால் ஆறிட்டு கையில் வெதன்னு இருக்கணும் எதமாக. அந்த வார்ம் மில்கில் நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிர் ஓவர் நைட் இது பண்ணுங்க. போட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் திறந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ், தயிர் ரெடி. இனி நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடலாம். ஊறுகாய் தொட்டுக்கிட்டு, துவையல் தொட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கான தயிர் ரெடி. அப்புறம் அது ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.